எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஆரம்பமாக இந்த ஷாபான் மாதம் என்பது எதற்காக வேண்டி, அதாவது இந்த மாதத்துடைய ஷாபான் என்கின்ற பெயர் பிரபல்யமானது அப்படி என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அரபுலகத்திலே இதற்காக மொழி ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு மாதத்திற்கும் என்னென்ன அடிப்படையில் பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன என்று பல ரீதியான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் எமக்கு இங்கே மிக முக்கியமான அம்சம் மார்க்க ரீதியாக ஷாபான் என்கின்ற இந்த மாதத்திற்குரிய அதாவது அந்தஸ்து என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன அப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்வதுதான். எப்படி ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் சுன்னத்தான தொழுகைகள் எம்மை ஃபர்லான தொழுகைகளுக்கு தயார்படுத்துகின்றனவோ, ஒருவர் வெளியே இருந்து வேலை கலைப்பிலும் வேறு வேறு சிந்தனையிலும் வருகின்ற ஒருவர் முதலாக தொழுகைக்குள் நுழைந்தவுடன் நிச்சயமாக ஒரே அடியாக அவரால் என்ன செய்ய முடியாது, சிந்தனையிலிருந்து மாறிவிட முடியாது. அந்த சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் என்ன செய்யும், அந்த இடத்தை விட்டு அகலும். சுன்னத்து தொழுகை எல்லாம் தொழுந்து ஒரு 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் அமைதியாகி ஃபர்ல் தொழுகின்ற பொழுது முழுமையாக நாம் தொழுகைக்குள்ளவர்களா என்ன செய்வோம், மாறிவிடுவோம். எப்படி இந்த மாதிரி சுன்னத்து தொழுகைகள் எம்மை ஒரு ஃபர்தான கடமைக்கு எம்மை தயார்படுத்துகிறதோ அதுபோன்றுதான் ஷாபான் மாதம் என்பது எம்மை ரமலானுக்கு தயார்படுத்துகிறது. சுன்னத்து நோன்பு பிடிக்கக்கூடிய வளமைகள் எம்மிடத்தில் இல்லையாக இருந்தால், அல்லது சுன்னத்து நோன்பு பிடிக்கக்கூடிய வளமைகள் மிக குறைவாக எம்மிடத்தில் இருந்தால், அவர்களுக்கு மிக உதவியான ஒரு மாதம் தான் இந்த ஷாபான் மாதம். காரணம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரமலான் அல்லாமல் நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் என்று சொன்னால் அது என்ன, இந்த ஷாபான் மாதம் தான். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தை முழுமையாக பிடித்தார்கள். ஷாபான் மாதத்தை முழுமையாக பிடித்தார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு என்ன செய்தார்கள், ஷாபான் மாதத்தில் நோன்பு பிடித்தார்கள். அப்படின்னா என்ன, ஒரு 2 3 வளமையாகவே நபி அவர்களுடைய நோன்புகள் 11 நோன்பு இருக்கும் மாதம். ஒவ்வொரு மாதமும் 11 நோன்பு இருக்கும். ஏன் திங்கள் வியாழனும் அதோடு சேர்த்து என்ன இந்த 13 14 15 இதை சேர்த்தா என்ன செஞ்சிடும், 11 நோன்புகள் வந்துடும். அப்ப அது பிரிச்சு பிடிக்கிறது. ஆனால் ஷாபானை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு ஷாபானையும் பிடித்தார்கள் என்று சொல்லுகின்ற அளவில் ஷாபான் நோன்பை என்ன செய்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிப்பார்கள் என்றதை பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குன்னு சொன்னால், நம்ம நோன்பு பிடிக்கக்கூடிய வளமை இல்லாதவர்கள் ஷாபான்ல முதலாம் நோன்பு பிடிச்சா 2 3 நோன்பு பழகின வைங்களேன், ரமலான் என்பது நம்ம நுழைவதற்கு மிக இலகுவாக இருக்கும். ஏனென்றா நம்ம வளமையாக அனுபவபூர்வமாக கண்ட ஒரு விஷயம் தான், ரமலான் மாதத்தில் முதல் நோன்பு பிடிக்கின்றவர்கள் படுகின்ற பாடு. அதிகமானவர்கள் என்ன செய்வாங்க, ரமலான் முதலாம் நோன்பு பிடிச்சிட்டு அன்றைக்கு தலைவலி, மேல் வருத்தம், கால் நோயே, அன்றைக்கு தான் அந்த போன ரமலான்ல விடுபட்டது நோன்பு இந்த ரமலான்ல மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிறது. அதனால முதலாம் நோன்புல என்ன செய்யும், ஒரு புதுசாக எழும்பி புதிதாக எனது பசியில இருந்து என்றது தலைவலி அது இதுன்னு பழகிறோம். இந்த மாதிரியான ஒரு நிலைமை நிறைய பேர் இடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது. காரணம், திடீர்னு நம்ம அதுக்குள்ள நுழைவது. ஆனால் ஷாபானிலே நீங்கள் நோன்பை ஆரம்பிச்சீங்க, ஒவ்வொரு நோன்பாக ஆரம்பித்து ஒரு நாள் பிடித்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடித்து, அல்லது ஒரு திங்கள் வியாழம் பிடிக்கின்ற வளமை இல்லாதவர்கள் திங்கள் வியாழம் பிடிக்க ஆரம்பித்து 13 14 15 பிடித்து இப்படி நோன்புல பழக்கப்படுத்துறீங்கன்னு சொன்னால், ரமலானுக்குள் நுழைகின்ற பொழுது நீங்கள் அப்படி தொடர்ந்து போவது போல என்ன செய்யும், உங்களுக்கு இருக்கும். எனவே ஷாபான் என்பது ரமலானுக்கான ஒரு இஸ்திஅதாத் என்பதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் என்பதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு முன்னுள்ள அந்த மாதத்திலே நிறையவே நோன்பு பிடித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சரி, இந்த நோன்பு பிடித்தல் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் நிலைக்காக பிடித்தார்கள் என்று நாம் வைத்துக் கொள்வோம். நபி அவர்கள் எமக்கிலே கட்டளையிட்டு இருக்கிறார்களா, ஷாபான் நோன்பை வலியுறுத்தி இருக்கிறார்களா அப்படி என்று சொல்லி பார்த்தீர்கள் சொன்னால், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ரமலானுடைய அதாவது இடைப்பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, அசும்த சரர ஷாபான் ஹாதா, கடந்த ஷாபானுடைய ஆரம்பத்தில் நடுவில் கடைசியில் 3 கரத்துல இந்த சரர் என்ற சொல்ல என்ன செய்யலாம், எடுக்கலாம். அசும்த சரர ஷாபான் ஹாதா, இந்த கடந்த ஷாபானுடைய சரரிலே நீங்கள் நோன்பு பிடித்தீர்களா அப்படின்னு கேட்கலாம். ஆரம்பத்தில் நடுவில் கடைசியில். அப்ப அவர் என்ன கேட்க சொல்றாருன்னு சொன்னால், இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றில் ஷாபானுடைய ஆரம்பத்தை சொல்லி இருக்க வேண்டும், அல்லது நடுப்பகுதியை சொல்லி இருக்க வேண்டும், அல்லது கடைசியை சொல்லி 3 சொன்னாங்க அர்த்தம் இல்ல, ஏதோ 3ல ஒன்று சொல்லிருக்கணும். கேட்ட உடனே நீங்க நோன்பு பிடித்தீர்களா, அவர் இல்லை என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரமலான் முடிந்தால் ஃபஸும் யௌமன் அவ் யௌமைனி மகானஹு, ஷாபானில் நோன்பு பிடிக்காததற்காக ஷவ்வாலிலே 1ஐயோ 2ஐயோ பிடித்து விடுங்கள் என்று சொன்னார். சஹீஹ் முஸ்லிமில் வர செய்தி. நீ ஷவ்வால் நோன்பு பிடிக்கலையே, அதற்காக வேண்டி ஷவ்வால் என்ன செய்ய 1 அல்லது 2 நோன்பு பிடித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த 1 அல்லது 2 என்பது ஒன்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாக இருக்க வேண்டும், அல்லது ராவியுடைய சந்தேகமா இருக்கும். ரசூல் 1 சொன்னார்களா 2 சொன்னார்களான்னு சொல்லி 2 வச்சுக்கங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஷாபான்ல பிடிக்காதனால ஷவ்வால் என்ன செஞ்சிருங்க, பிடிச்சிருங்கன்னு சொன்னால், ஒரு மனிதன் ஷாபானில் ஒரு நோன்பையாவது என்ன செய்யும், ஆக குறைந்தது ஒரு நோன்பையாவது பிடித்து விட வேண்டும் என்று இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது, சொல்கிறது. ஷாபான்ல நோன்பு பிடிக்கல என்று சொன்னால் அது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையை நாங்கள் விட்டதற்கு சமம் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரம். நீங்க பிடிக்கலையா, இந்த ரமலான் முடிஞ்ச பின்னால் என்ன செய்ய, ஷவ்வாலில் ஒரு நோன்பு அல்லது 2 நோன்பு பிடியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை எடுக்கிறார்கள்.
இந்த அறிமுகத்தில் எங்களுக்கு என்ன விளங்குன்னு சொன்னால் ஷஅபானுடைய நோன்பு எவ்வளவு சிறப்பானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்திருக்கிறார்கள். ஷஅபான்ல நோன்பு பிடிக்காதவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலா செய்யுமாறு என்ன செஞ்சுக்கிறாங்க, கட்டளையிட்டிருக்கிறார்கள். அல்லது அதற்கு பகரமான நோன்பு பிடிக்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். இதுல இருந்து என்ன விளங்குன்னு சொன்னால் ஷஅபானுடைய நோன்பை நபியவர்கள் வரக்கூடிய சமுதாயத்துக்கு கடுமையாக வலியுறுத்துகிறார்கள் என்பது இந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இது ஷஅபானுடைய சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம். ஷஅபானில் நோன்பு பிடிப்பதனால இப்படி ஒரு நன்மை நமக்கு இருக்கிறது. ஆனால் முஹர்ரமுக்கு போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானுடைய நோன்புக்கு சிறப்பு சொல்லி இருக்கிறார்கள் என்றால் பார்த்தா இல்லை. நிறைய செய்திகள் வந்திருக்கின்றன. ஷாபான் மாதம் சம்பந்தமான பலகீனமான ஹதீஸ்கள் தமிழாலே ஒரு தொகுப்பை நான் வைத்திருக்கிறேன். அத்தனையுமே பலகீனமான செய்திகள், நிறைய செய்திகள். அதாவது குறிப்பாக நிஸ்ஃபு ஷாபான், ஷாபானுடைய 15 இருக்கிறது. இந்த 15 சம்பந்தமாக ஒரு சிறப்பு என்ன செய்கிறது வந்திருக்கிறது. 15 சம்பந்தமாக வரக்கூடிய சிறப்பெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த நாள்ல வந்து மக்களை பார்த்து எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கிறான், சிறுக்கு வைத்தவரையும் பகைத்தவரையும் தவிர மற்ற எல்லாரும் பாவத்தை என்ன செய்யறான் மன்னிக்கிறான் வரக்கூடிய செய்தி பலகீனமான செய்தி. முஷாஹின் அதாவது முஷ்ரிக்கின் இவர்களுக்கு பாவங்களை மன்னிக்கிறான் செய்தி பலகீனமான செய்தி. இது மாதிரி நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானுடைய மத்திய பகுதியில் நோன்பு பிடிப்பது, அதாவது அந்த அந்த நாள் அல்லாஹ்வுடைய சிறப்பு என்று சொல்லி வரக்கூடிய நிறைய செய்திகள் எல்லாம் மிக பலகீனமான செய்திகள். அதனால ஷஅபானுடைய சிறப்பு என்று வரதாக இருந்தால் ரபியுடைய செயல்பாட்டில் வரக்கூடிய இந்த சிறப்பும் ஷஅபான்ல யார் மிஸ் ஆகுறாங்களோ அவர்கள் வந்து என்ன செய்ய ஷவ்வால்ல பிடிங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்பையும் இந்த ஷஅபானுடைய நோன்பு பிடிப்பதுடைய சிறப்பாக நம்ம எடுக்கலாம். அப்ப நாளை இப்பயே ஒரு முடிவுக்கு வரணும். நம்ம ஷஅபான் மாதத்துல என்ன செய்றோம், அதாவது அடி வைக்கிறோம். இன்றையோட என்ன செய்றோம், ஷஅபான் மாதத்துக்குள்ள நுழைகிறோம். அப்ப இன்றைக்கு ரஜப் எத்தனை மாதம் நிறைய பேர் தெரியுமா தெரியாது. ரஜப் எத்தனாவது நாள் என்று சொல்லி, ரஜப் இன்றைக்கு எத்தனை லாஸ்ட் 30 நம்ம என்ன செய்றோம் இருக்கிறோம். அடுத்த ஷஅபானுக்கு நம்ம நைட்டோட என்ன செய்றோம் ஷஅபானுக்குள்ள நுழைகிறோம். அப்ப ஷஅபானுக்குள்ள நம்ம நுழையறோமா, ஷஅபான்ல வந்து நம்ம இயன்ற அளவுக்கு ஒரு நோன்பு ஆக குறைந்தது ஒரு நோன்பையாவது என்ன செய்யணும் பிடிக்க பார்க்கணும். ஆனா அதிகமாக நோன்பு பிடிக்கிற வளமை ரமலானை என்ன செஞ்சிடும் இலகுபடுத்தி விடும், ரமலானை இலகுபடுத்தி விடும் என்ற இடத்துக்கு நம்ம வரோம். இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஷஅபான்ல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நோன்பு பிடிப்புகின்றவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். என்னன்னு சொன்னால், நீங்கள் ஷஅபான்ல பிடிக்கிற நோன்பு ரமலான்ல வந்து போய் டச் ஆகிற மாதிரி நோன்பு பிடிக்க வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை. நபி அவர்கள் அதாவது ஷஅபானுடைய கடைசியில் நோன்பு பிடிப்பதை நபி அவர்கள் தடுத்தார்கள். ஷஅபானுடைய கடைசியில் நோன்பு பிடிப்பதை தடுத்தார்கள். அப்படின்னா இப்போ ஒரு ஆள் வந்து நோன்பு பிடிக்கிறார், ஷஅபான்ல சிறப்பு நோன்பு பிடிக்கணும்ன்றதுக்காக வேண்டி பிடிக்கிறார். 29வது நாள் நோன்பு பிடிக்க கூடாது. ஏன் 29வது நாள் நோன்பு பிடிக்க கூடாதுன்னா அடுத்த நாள் ரமலானாக இருக்கிறான். இவர் இன்றைக்கு நோன்புல இருந்தார் என்று சொன்னால் நேற்று நோம்பு இன்றைக்கு நோம்பு என்ன செஞ்சிடும் ஆகிரும். அது ரமலான 31 மாதிரி காட்டுற நிலைமைக்கு என்ன செய்யும் வரும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பகுதியில் நோன்பு பிடிக்க வேண்டாம். அதாவது ரமலானை ஆரம்பிக்கிற பொழுது ரமலான் முதல் நாளில் இருந்து ஆரம்பிக்கணும். ஏற்கனவே உள்ள நாளோட என்ன செய்யக்கூடாது, கண்டினியூ ஆகக்கூடாது. ஒருவருக்கு மட்டும் அதுல அனுமதி, ஒரே ஒருவருக்கு மட்டும். ஒருவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிச்சிட்டு வர வளமை இருக்கு அவருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிச்சிட்டு வர வளமை இருக்கு. அப்படி வளமையாக வந்தவருக்கு 29வது நாள் என்ன செய்யுது, அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 29வது நாள் வருகிறது. அப்படி 29வது நாள் வந்து அவர் நோன்பு பிடிச்சி அடுத்த நாள் ரமலான் வருமாக இருந்தா பிரச்சனை இல்லை. 29வது நாள் வந்து அவர் 29 நோன்பு பிடிச்சிட்டு அடுத்த நாள் ரமலான் வருமாக இருந்தால் அது அவருக்கு பிரச்சனை இல்லை. அவரை சேர்த்து பிடிச்சாலும் கூட பிரச்சனை இல்லை. காரணம் அவருடைய நோக்கம் ரமலானை சேர்த்து பிடிக்கிற மாதிரி இருக்கல. சரி, இந்த தடையை ரசூலுல்லாஹ் ஏன் செஞ்சாங்க தெரியுமா? ரமலான் இப்படி வழங்கக்கூடாது என்பதற்கு என்ன காரணம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்சாம யௌம ஷக்கி, சந்தேகத்துக்குரிய நாளில் யார் நோன்பு பிடிக்கிறாரோ ஃபகத் அஸா அபுல் காசிம், அவர் அபுல் காசிமுக்கு மாறு செய்து விட்டார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யௌமு ஷக் என்று சொன்னால் என்னென்ன நாட்கள்? யௌமு ஷக் என்றது என்னென்ன நாட்கள்? 2 நாள் இது அப்படிதானே? யௌமு ஷக் அந்த 2 நாளும் என்ன? எப்படி? ஒன்று நாளைக்கு நோன்பா இல்லையா என்ற நாள், இன்னொன்று நாளைக்கு பெருநாள் இல்லையா நாள். சரி, இப்போ இந்த ஹதீஸுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். என்ன? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யௌமி ஷக்கி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்சாம யௌம ஷக்கி ஃபகத் அஸா அபுல் காசிம், யார் அபு ஷக்கில் நோன்பு பிடிக்கிறாரோ அவர் வந்து அபுல் காசிமுக்கு மாறு செய்து விட்டார். இப்ப நாளைக்கு பெருநாளா இல்லையான்னு சந்தேகம், நாளைக்கு பெருநாளா இல்லையான்னு சந்தேகமான நாள். இப்ப சந்தேகமான நாள்ல நோன்பு பிடிக்க கூடாது என்று சொன்னால் பிடிக்க ஏழுமான நாள்ல தானே பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. மனுஷனுக்கு பிடிக்க ஏழுமா இருக்கும். அப்ப இந்த தடை எப்ப? பகல் நேரத்துல உள்ள தடை தான். பகல் நேரத்துல உள்ள தடை தான். இன்னைக்கு பிறை இருக்கிறா இல்லையான்னு பாக்குறீங்க, மேகமூட்டம் மாதிரி விளங்கல. இப்ப உங்களுக்கு சந்தேகம், என்ன சந்தேகம்? பிறை இருக்கிறா இல்லையா நமக்கு விளங்கல என்ற சந்தேகம். இப்ப அடுத்த நாள் யௌமு ஷக்கா இல்லையா, சந்தேக நாளா இல்லையா, நோன்பு பிடிக்கலாமா? இப்ப நீங்க சொன்ன விளக்க அடிப்படையில் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் சொல்லுது நாளைக்கு பெருநாளா இல்லையாண்டு மேகமூட்டம் இருந்துட்டா 30 நாள் நோன்பு பிடிக்க கூடாது, அடுத்த நாள் பெருநாள். 30 நாள் என்ன செய்யக்கூடாது, நோன்பு பிடிக்க கூடாது, அடுத்த நாள் பெருநாள். எனவே யௌமு ஷக் என்பது நாளைக்கு நோன்பா இல்லையான்ற நாள் மட்டும்தான், ஷாபான் ரமலான் மட்டும்தான். ஒரு நாளும் நாளைக்கு பெருநாளா இல்லையான்றது யௌமு ஷக் அல்ல. நிறைய பேர் யௌமு ஷக் அதை வழங்கி வச்சுக்கலாம். இன்றைக்கு நாளைக்கு பெருநாளா இல்லையான்ற ஒரு சந்தேகம் வருமே, அதை வச்சு எஸ்எம்எஸ் போடுவாங்க, நாளை யௌமு ஷக், அதனால வந்து இப்படி என்ன இப்படியே போட்டு போயிடும். ஆனா யௌமு ஷக் அல்லது யௌமு ஷக் மொழி ரீதியா எடுத்தா யௌமு ஷக் தான். எனக்கு ஒரு சந்தேகம் ஆகிக்கும், என்னது நாளைக்கு சனிக்கிழமை இல்லை எனக்கு சந்தேகம் வந்து எனக்கு யௌமு ஷக் தான். அது எனக்கு வர சந்தேகம் யௌமு ஷக் அல்ல, மார்க்க ரீதியாக யௌமு ஷக் என்ன தெரியுமா?
ரமலானா இல்லையா, இதான் யௌமு ஷக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாளைக்கு ரமலானா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்ததா நோன்பு பிடிக்க வேணாம். நோன்பு பிடித்தால் அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறார். நாளைக்கு ரமலானா இல்லைன்னு சொன்னா அசல் என்ன, ஷஅபான் தான், ஷஅபானுடைய கடைசி தான். ஏன்னா நம்ம 29 நைட்ல இருப்போம், சந்தேகம் வரும் நாளைக்கு ரமலானா இல்லையான்னு. இந்த சந்தேகம் எதை வச்சு வருது, நம்ம பிறை அடிப்படையில் தான் என்ன செய்றோம், பிறையை கொண்டு போறோம். ஆனா சிலருக்கு யௌமு ஷக்கே வரவே வராது, சிலருக்கு யௌமு ஷக் வரவே வராது. ஏன், அவங்களால தீர்மானிச்சாச்சு நாளைக்கு ரமலான் தீர்மானிச்சாச்சு, அப்ப யௌமு ஷக் வராது. இது யார் யௌமு ஷக், எல்லாம் படிக்காத சஹாபாக்களுக்கு, அவனோட பார்வை யார் இது, தெரியாம வாசிக்க தெரியாம இருந்தாங்களே அந்த நபித்தோழர்களுக்கு தான் யௌமு ஷக். அவர்களுக்கு யௌமு ஷக், படிக்க தெரியாது வாசிக்க தெரியாது, அவங்களுக்கு மட்டும் யௌமு ஷக். நாங்களே அட்வான்ஸ் ஆன ஆட்கள். ஆனா நபித்தோழர்கள் அறிவிச்ச ஜக்காத்து கணக்கை மீராஸ் கணக்கை போட சொன்னாங்க, அடுத்த செகண்ட் போட மாட்டாங்க. அவ்வளவு அழகான மீராஸ் கணக்கையும் சட்ட ரீதியான கணக்கு 8 லோடு 4 லோடு 6 லோடு 10 லோடு 5 லோடு இருக்குது, இதுகளை போட சொன்னாங்கன்னா போட்டுக்கல மாட்டாங்க. ஜக்காத்து கணக்கு இருக்குது 40 கித்தனை 80 கித்தனை 100 கித்தனை 200 கித்தனைன்னு சொல்லி போட்டுக்கல மாட்டாங்க. அதே போல தியா கணக்கு இருக்குது, ஒரு மனிதன் கொலை செஞ்சு இந்த மாதிரி பரிகாரம் கொடுக்குற டைம்ல வர கணக்குகள் போட்டுக்கல மாட்டாங்க. இதெல்லாம் படிக்காதவங்கள அறிவிச்சாங்க. அதனால என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நபித்தோழர்கள் எழுத்து விஷயத்துல அவங்க அப்படி வழங்கி வச்சுக்கிறாங்க, கணக்கு விஷயத்துல அப்படி வழங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா 10 10 இப்படி படைக்கனாங்களா. பாத்தீங்களா, இது கூட சஹாபாக்களுக்கு என்ன தெரியாம இருந்தது, உனக்கு அந்த ஹதீஸை விளங்க தெரியல, விளங்கிட்டா அந்த ஹதீஸ்ல இப்படி இப்படி காட்டின உடனே ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க 10 10 10 மாதம்ன்றது இப்படியும் அமையும், மறுபடியும் இப்படி காட்டு இப்படி காட்டு இப்படியும் அமையும், 29 30 அமையும். நான் கேட்கிறேன், ஒரு ஆளுக்கு நம்பர் தெரியாது, எண்ணிக்கை தெரியாது, அவருக்கு இப்படி காட்ட என்ன பிரயோஜனம், யாருக்கும் கை காட்டணும், ஏன்னா அவருக்கு எண்ணிக்கை தெரியாது. சஹாபாக்கள் ஒரு பழக்கம் இருந்தது, இந்த 70,000 கையில காட்டுங்கன்னா எப்படி காட்டும், அந்த அரபு மக்கள் ஒரு பழக்கம் இருந்தது, 70,000 காட்ட ஒரு வரல காட்டிடுவான், 1,00,000 ஒரு பழக்கம் இருந்தது, 30 காட்டுறதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, 50 லட்சத்தை காட்டுறதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, கையை காட்டுறதுல ஒரு வளமை இருக்குது, விளங்கிட்டா. அதைத்தான் நபித்தோழர் ரசூலுல்லாஹ் இப்படி காட்டினாங்க, அந்த வளமையை, அந்த மக்கள்கிட்ட இருந்த வளமையை. அவங்கள்ட்ட எல்லாமே வளமை இருக்கு. அத்தையாத்துக்கு இப்படி போட்டா எத்தனை சொல்லுவாங்க, 90 50 53 சொல்லுவாங்க. எப்படி 53 இது சரியா, அது கொஞ்சம் பேர் கணக்கு காட்டுறாங்க, இது 3 இப்படி தான் அரபுல, இது 53, அவர்களுக்கு 53 தான், அவங்க இப்படி காட்டினாங்க 53, இப்படி காட்டினாங்கன்னா 53 என்ற அமைப்பில் போடுவார்கள் என்று சொன்னா, இதுல 53 பார்த்திருக்கீங்களா, எங்க 5 இது 5 விளங்கிட்டானே, இது 3 இதுல இல்ல, எப்படி காட்ட போறீங்க 53 இதுல, இது 53 இல்ல, ஆனால் அவர்கள் இப்படி காட்டினாங்க 53. இப்படி கணக்கு வச்சிருந்த சமுதாயம் அது. எழுத தெரிஞ்சதுனால எல்லா கணக்கையும் மறந்துட்டு, அவ்வளவுதான். நமக்கு எழுத தெரியுமே, அதனால உங்களுக்கு 53 தெரியும் 83 தெரியும், எழுதினா தான் தெரியும். இந்த லெவலில் நாங்க எழுதிக்கிறோம். அதைத்தான் நபியவர்கள் இப்படி காட்டினார்கள். அவர்களிடத்தில் கணக்கை காட்டுவதற்கு ஒரு அஜீபான ஒரு முறை என்ன செஞ்சது, வித்தியாசமான ஒரு முறை இருந்தது. அதைத்தான் அவங்க இப்படி இப்படி காட்டினாங்க. சரியா, இந்த எண்ணிக்கை, அதாவது நபித்தோழர்கள் 10, நம்ம வளமை எல்லாரும் என்ற மாதிரி அவங்க 10ன்றாங்க, இது தெரியுமா உங்களுக்கு. அதனால அவங்க வளமை என்ற மாதிரி எண்ணினாங்க. ஆனா நம்ம 100 வரைக்கும் இப்படி 10 10 10 இப்படி எக்ஸஸ் எடுக்கணும் நினைப்போம். சரியா, நம்ம காட்டுறதுக்கு ஒரு முறை இல்லை. அவர்கள் 1,00,000 காட்டுவாங்க, ஒரு கோடியை காட்டுவார்கள், நம்பரே என்ன செய்வாங்க, இந்த 10 பேர்ல காட்டிடுவாங்க. அவ்வளவு கணக்கு தெரிஞ்சவங்க. அதனால யௌமு ஷக் எல்லாருக்கும் உரியது, யௌமு ஷக் எல்லாருக்கும் உரியது. அவர்களை விட எங்களுக்கு தான் உரியது, எங்களுக்கு தான் அது உரியது. ஏன்னா நாங்க சாஃப்ட்வேர்ல பார்த்துட்டு இருக்கிறோம், அவங்க அது இல்லாம பார்த்தாங்க. எங்களுக்கு தான் அது கணக்குரிய யௌமு ஷக்ன்றது. இந்த யௌமு ஷக் என்பது ரமலானா ஷஅபானா என்ற சந்தேகம் நல்ல மட்டும்தான். நாளைக்கு ஷஅபான் 30 இல்ல ரமலான் ஃபர்ஸ்டா என்ற நல்ல நோன்பு பிடிக்க கூடாது. ஆனால் நாளைக்கு பெருநாளா இல்லையா, நாளைக்கு என்ன செய்யாது, பொருந்தாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சொன்னவங்க ஹதீஸ் ஒழுங்கா என்ன செய்யல, விளங்கவில்லை. இது நாங்க அடிப்படையாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இந்த யௌமு ஷக் விஷயத்துல இந்த வாரத்தை நம்ம விளங்கப்படுத்தின உடனே ஜஹலுக்கு நம்ம அறியாமை, இது உலகத்துல இப்படி யாரும் வழங்கல, ஆனா தாங்க விளங்கினத்துக்காக அந்த அறியாமைக்கு ஒரு வாதம் வச்சாங்க. அதான் நம்ம யௌமு ஷக் நைட்ல தானே, காலையில எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது தானே, நாளைக்கு நோம்பு இல்லையே, நாளைக்கு பெருநாள் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறது தானே, அல்லது நாளைக்கு நோம்பு கன்ஃபார்ம் ஆகிறது தானே, சொக்கு இருந்தா தானே ரசூலுல்லாஹ் நோம்பு பிடிக்க வேணாங்க அப்படின்றாங்க. நான் கேட்கிறேன், நோம்பு பிடிக்க வேணானே ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்க, இரவுல நோம்பு பிடிப்பாங்க, இரவுல நோம்பு பிடிப்பாங்க, பகல்ல தான் பிடிப்பாங்க. ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் பிடிக்க வேணான்றாங்கன்னா அந்த இடத்துல பிடிக்க 7 மாதிரி இருக்கணும். பன்றி தின்னுவது ஹராம் என்றா பன்றி தின்ன 7 மணி நேரத்து, அது வந்து பன்றி தின்ன 7 சுட்டி தான் பன்றி தின்னுவது ஹராம் அப்படின்னு சொல்ற. 7ஆவது வந்து தின்னுவது ஹராம் இஸ்லாம் செய்யாது, பேசிக்கிட்டு இருக்காது. மரணிப்பு ஹராம் இஸ்லாம் சொல்லலையே, மரணிக்காம இருக்க உலகத்துல இயலாது. 7 என்றால் மட்டும்தான் இஸ்லாம் சட்டம் போடும், அந்த இடத்துல மனிதனுக்கு சாத்தியம். இது மாதிரி இரவுல நோம்பு பிடிக்கிறது இல்ல, பகல்ல தான் நோம்பு பிடிப்பாங்க. அதனால அந்த டைம்ல நீங்க என்ன செய்யக்கூடாது, நோம்பு பிடிக்க கூடாது. ஏன், உங்களுக்கு சந்தேகம், இரவு நேரத்துல மேகமூட்டம், நாளைக்கு 30 1 இந்த சந்தேகத்தை பிடிக்க வேண்டாங்க. இது ஷஅபானுக்கு ரமலானுக்குரிய ஒழிய மத்தபடி எது கூடியதுல யாராவது உங்களுக்கு SMS அது இதுல தெரியாம யௌமு ஷக்னு போட்டாங்க, உடனே அந்த அறிவை என்ன செஞ்சிருங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க, யௌமு ஷக் இது அல்ல, யௌமு ஷக் இது அல்ல. எனவே நாங்க என்ற அளவுக்கு 28 29 இதுல நம்ம நிறுத்திக்கிறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்களா, நாங்க 5லே நிறுத்திக்கொண்டு, நாங்க அந்த அளவுக்கு என்ன செய்ய மாட்டோம், 28 29 போக மாட்டோம், 5லே நம்ம என்ன செஞ்சிருவோம், முடித்து விடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்றாங்கன்னா அப்படி ஆர்வத்துல நோவு பிடிச்சி 29 28 என்ன செஞ்சிட கூடாது, போக கூடாது, தடை செய்யலாம். அடுத்ததாக 4வது அம்சம் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடு 15க்கு பின்னால் நோன்பு பிடிப்பதை தடை செய்தார்கள். ஷாபானுடைய 15க்கு பின்னால் நோன்பு பிடிப்பதை தடை செய்தார்கள் ஒரு ஹதீஸ் வருகிறது. ஆனால் ஆய்வின் அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் அது பலகீனமான அல்லது ஷாத்தான
ஒரு அறிவிப்பு, ஏற்றுக்கொள்ள முடியாத ஷாத் என்ற நிலையில் உள்ள அறிவிப்பு. இல்லை என்ற ரசூலுல்லாஹ் இந்த தடை போட்டிருக்க மாட்டாங்க. கடைசி 28 29 நோன்பு பிடிக்க வேணாண்டு ஒரு தடையை போட மாட்டாங்க. ஏன் 15க்கு போய் நான் பிடிக்க வேணான்ட்டானே, 15க்கு போய் பிடிக்க வேணான்ற பிறகு நீங்க 29ல பிடிக்க வேணான்னு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. அது கருத்து ரீதியாக யோசிச்சு பார்த்தா. ஆனா அறிவிப்பாளர் ரீதியாக எடுத்து பாத்தீங்கன்னா சரி, இந்த அதாவது நிஸ்பு ஷாபானுக்கு பிறகு நோன்பு பிடிக்க வேண்டாம், 15க்கு பிறகு நோன்பு பிடிக்க வேண்டாம் என்பது ஒரு தடை என்ற விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.